இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பரலோக ராஜ்யத்தை பற்றியும் மக்களிடம் நம்ம சொல்லலாமா, நம்ம சொல்லக்கூடாதா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தோம் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆகையால கண்டிப்பாக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிப்பது நம்ம கடமையாக கட்டளையாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிற மன்னன வசனம். மத்தேயு 28:19. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை உபதேசங்களையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருத்து பரலோகத்திற்கு when he had to ascend to heaven, இதுதான் சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை. ஆகையால இது சீஷர்களுக்கோ இல்லை பவுலுக்கோ மாத்திரம் இல்லை, இது இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆகையால we have to tell the good news to the world. இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இதற்கு சம்பந்தமான நிறைய வசனங்கள் பைபிளில் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் கன்சாலிடேட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.